அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை. என் குருநாதராகிய அஷ்டபாலயவிற்கும் கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய குரு வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேலூரில் ஜோதிட குபேர கஜவலி சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் தசைய புத்தியும் நடத்தும் போது என்ன சொல்லுவோம், இந்த 2 வீட்டு ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய கிரகங்கள் எந்த வீட்டு பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சில குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு சின்னதான ஒரு விளக்கம் அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டுங்க இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வீட்டில் போய் இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட கிரகத்தை அவங்க ஆக்குபை பண்ணி அந்த வேலையை அவங்களே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய 2 கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் கொடுத்ததுனால அவங்களுக்கும் இந்த 4 கிரகத்தையும் தவிர்த்து இப்போ சனி பகவான், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு பகவான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 2 வீடுகள் ஆதிபத்தியம் பெற்று வராங்க இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம எந்த வீட்டு பலனை செய்வாங்க அப்படின்றதுல சில குழப்பங்கள் நம்மளுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். கன்னியா லக்னத்துக்கு இப்போ குரு தசைய புத்தியை நடத்துகிறாருன்னு எடுத்துக்கோமே. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த குருவாகப்பட்டவர் கடகத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கன்னியா லக்னத்துக்கு குருவானவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் 2 கேந்திரத்துக்கு அதிபதியாக அவர் போய் கடக மனையில் போய் அமரும் போது இதில் எப்படி இப்போ பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு சுப பலன் நடக்கும், எதுக்கு அசுப பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டுக்கு பலன் பார்க்கணும் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், பாவம் டு பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ குரு பாருங்கள், தனுசு வீட்டுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாரு, மீன வீட்டிலேருந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு, அந்த வீட்டிலேருந்து அவர் எத்தனையாவது வீட்டில் இருக்கிறாருன்றது நம்ம கணக்கு எடுத்தோம்னாலே ஈஸியாக நம்ம பலன் எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தனுசு மனையில் பார்த்தீங்கன்னா தனுசுலேருந்து 8ஆம் வீட்டில் போயிட்டு குரு உச்சமாகி மறையக்கூடிய ஒரு தன்மையை வந்துடும். அப்போ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8ல் போய் மறையும் போது அந்த 4ஆம் வீட்டு பலன்கள் மைனஸாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அதே மாதிரி 7ஆம் வீட்டு மீன ராசி கை வச்சிங்கனாக்கா அந்த இடத்துல இருந்து பார்க்க திரிகோணத்தில் 5ஆம் வீட்டில் போய் அமர்ந்து தன் வீட்டையே தானே பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அப்போ 7ஆம் வீட்டு பலன்கள் சுப பலனாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 2 ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய ஒரு கிரகம் எந்த வீட்டில் போய் அமர்றாருன்னு பாருங்கள். அவர் எந்த வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு, எந்த வீட்டுக்கு திரிகோண அமைப்பில் வராருன்றதை பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கும்போது மறையறதுக்கு சில அசுப பலன்களும், மறையாமல் இருக்கக்கூடிய இடத்துல திரிகோண அமைப்பில் வரும்போது சுப பலனும் நடக்கும் அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் இதே மாதிரி இருக்காதுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் லக்னத்துக்கும் மறையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய வீட்டுக்கும் மறையாமையும் இருக்கும். அதுவும் 2 வீட்டு பலனையும் சம பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னோம்னா கூட இப்போ கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். கன்னியா லக்னத்துக்கு எடுக்கும்போது இப்போ புதன் எடுத்துக்கோம், லக்னாதிபதி எடுத்துக்கலாம். லக்னாதிபதி போயிட்டு கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதியாகவும் இருந்து தன்னுடைய வீட்டுக்கு போய் 6ல் போய் மறைகிறார். அப்போ என்ன பண்ணாக்கா லக்ன ரீதியான ஒரு விஷயம் ஜாதகருக்கே பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் பாயிண்ட் தாங்க நடக்கும். ஒரு நோய் வாய்ப்படுறதோ, இல்லை கடன் பாடுறதோ, இல்லைனா சில கஷ்டங்களை அனுபவிக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் லக்ன ரீதியாக அவர் பாதிப்படைவார். அதே பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீடுக்கும் 1க்கும் 10க்கும் அதிபதினு வரும்போது 10ஆம் வீட்டுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் வந்துடுவார். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சிறப்பான பலன் நடக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வீட்டுக்கு மறை இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு திரிகோண அமைப்பில் வரும்போது நல்ல பலன் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதே புத பகவான் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே ஆட்சியாக இருக்கிறாருன்னு வச்சுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், 1க்கும் 10க்கும் அதிபதியானவர் லக்னத்திலே ஆட்சியாக இருந்து கேந்திர பலம் வராரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா 10க்கு 4ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு வந்துடும். அப்போ 10ஆம் இடமும் செயல்படும், லக்னமும் செயல்படும்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 10லேயே போய் உட்காடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10லேயே 10ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிற மாதிரியும் லக்னாதி 10ல் இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது 2 வீட்டு பலனும் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு மறையாமையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் வரும், லக்ன ரீதியாக மறையாத விஷயமாகவும் வரும். இல்லைனா ஒரு வீட்டுக்கு மறைஞ்சி ஒரு வீட்டுக்கு மறையாமல் திரிகோண அமைப்புலையும் வருங்க. இந்த மாதிரி வரும்போது இது பார்த்து நம்ம கரெக்டாக பலன் எடுக்கும்போது சம பலனாக நடக்குமா, இல்லைனா ஒன்றுத்துக்கு ப்ளஸ் ஒன்றுத்துக்கு மைனஸாக நடக்குமான்றதை பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பலனை துல்லியமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குங்க. இதே இன்னொரு அமைப்பும் இதிலே பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய வீடு பாருங்கள், ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அது இருக்கக்கூடிய ராசி பாருங்கள், அது ஆண் ராசியா இல்லை பெண் ராசியான்னு பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடகத்தில் குரு இருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்போ தனுசு வீடுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆண் ராசியாக வரும். அதே பார்த்தீங்கன்னா மீன வீடு குரு வீடு, இன்னொரு வீடு பார்த்தீங்கன்னா பெண் ராசியாக வரும். இப்போ எந்த கிரகத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேஷம் ஆண் வீடாக வந்ததுனாக்கா, ஆண் ராசியாக வந்ததுன்னா விருச்சகம் பார்த்தீங்கன்னாக்கா பெண் ராசியாக வரும். அதே மாதிரி மிதுனம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் ராசியாக வந்தால்
இது கன்னிமனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் ராசியாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு வந்து ஆண் ராசியாக வந்து மீனம் வந்து பெண் ராசி. எந்த கிரகத்துக்குமே வந்து ஒன்று வந்து ஆண் ராசி வீடாக வரும், ஒன்று பெண் ராசி வீடாக தாங்க வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ வந்து குரு வந்து கடகத்தில் போய் அமரும்போது கடகம் வந்து பெண் வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டு பலனை வந்து இதில் அதிகமாக செய்யணும்னு எடுக்கும்போது அந்த குரு வந்து ஆண் வீட்டுக்கும் பெண் வீட்டுக்கும் அதிபதியாக இருந்து பெண் வீட்டில் போய் அமர்ந்தானாக்கா பெண் வீட்டு பலனை செய்யும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாங்க. இதே வந்து ஆண் ராசியில் போய் அமர்ந்துச்சுனாக்கா ஆண் வீட்டு பலனை செய்யுன்றதையும் எடுத்துக்கலாங்க. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இதே அமைப்பில் தாங்க வந்துடும். 2 விதமாகவும் இதுக்கு வந்து பலன் எடுக்கலாங்க. இது வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு வீட்டு அதிபதி வந்து தசை நடத்தணும்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டிலேருந்து தசை நடத்துகிறாருன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி தசை நடக்குது, இல்லை 8, 12 நடக்குது, இல்லை லக்னாதிபதி நடத்துகிறாருன்னா கூட பார்த்துக்கோங்க. எந்த கிரகமும் தசை நடத்தினாலும் எந்த வீட்டில் இருக்கிறாருன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இருக்கிற வீட்டு பலன் தான் வந்து முக்கியமாக வந்து செய்வாருங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 1ஆம் வீட்டிலேருந்து நடத்துகிறாரா, இல்லை 5லேருந்து நடத்துகிறாரா, 9லேருந்து நடத்துகிறாரா பார்க்கலாம். ஏன்னா வந்து இவங்க 3 பேருமே ஒரே திரிகோணமாக வரும். அந்த திரிகோண வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரங்கள் தான் வரும் இல்லைங்களா. ராசியும் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்ற மாதிரி ராசிக்கெல்லாமும் ஒரே மாதிரி வரும், நட்சத்திரங்களும் ஒரே மாதிரி வரும். அந்த திரிகோண வீடுகள் எல்லாமே வந்து இயங்குங்க. இப்போ 1லேருந்து ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா 5ஆம் வீடம் இயங்கும், 9ஆம் வீடம் இயங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5லேருந்து நடத்தினாலும் 1, 5, 9 இயங்கும், 9லேருந்து நடத்தினாலும் 1, 5 இயங்கும். இந்த மாதிரி வந்து திரிகோண வீடுகளை கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த அமைப்பில் பார்க்கும்போது 1, 5, 9ல் வந்து ஒரு கிரகம் நடத்தும் போது அது 3 வீடு இயங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2, 6, 10ல் கிரகங்கள் இருந்ததுக்கு இந்த 2, 6, 10மே இயங்கும். அதே மாதிரி 3, 7, 11 ஒரு திரிகோணம், 4, 8, 12 ஒரு திரிகோணம். இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்தோ 5லேருந்தோ ஒரு கிரகம் தசையை நடத்தும் போது லக்ன ரீதியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, பூர்வ புண்ணியம், குலதெய்வம்னு சொல்லக்கூடியது, 9ஆம் இடம் பாக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம எடுக்கணும். பர்சன்டேஜை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து இந்த 3 வீட்டில் எந்த வீட்டில் கிரகம் நட்டலும் இந்த 3 வீடுமே இயங்குன்றதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2, 6, 10 அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2ன்றது குடும்பம், தனம், வாக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது கடன், நோய், எதிரி, 6ஆம் இடம், 10ஆம் இடம் வந்து தொழில், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2, 6, 10 நடக்கும்போது இந்த 6ஆம் இடம் இதில் சம்மந்தப்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது ரீதியாக கடன்கள் வாங்குறதோ, இல்லை ஒரு நோய் ஏற்படுறதோ, நோய்க்கு செலவு பண்ணுறதோ, இல்லை வந்து தொழிலுக்கோசரம் வந்து ஏதாவது வந்து கடன் படுறதோ, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2, 6, 10ல் எந்த கிரகம் செயல்பட்டாலும் இந்த 3 வீடு இயங்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 7, 11ல் வரும்போது பார்த்திங்கன்னா 3 சொல்கிறது முயற்சி, வெற்றி, வீரியம், விஜயம், அதே மாதிரி பார்த்தினாக்கா கலத்திரம், ஃப்ரெண்ட்ஸு, 11ஆம் இடம் அபிலாஷைகள், லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த 3லேயோ 7லேயோ 11லேயோ கிரகம் நடத்தும் போது இந்த 3 வீடு இயங்கக்கூடிய ஒரு தன்மையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4, 8, 12 அப்படின்னு வரும்போது 4 என்பது சொத்து, தாயார், வண்டி, வாகனம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வரும்போது இதில் 8ம் 12 இந்த இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வீடுமே கனெக்ட் ஆகி வந்துடுங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, 12ன்றது விரயஸ்தானம், அந்த மாதிரிலாம் வரும்போது சொத்துக்கள் விரயமாகக்கூடிய ஒரு தன்மை, இல்லை வந்து நிறைய வந்து செலவுகள் ஆகக்கூடியது, சுப செலவு, அசுப செலவு, அந்த மாதிரிலாம் வந்து எந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 3 வீட்லேயுமே எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் முதல் தரம்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் எந்த கிரகம் இருந்து தசை நடத்தினா இந்த 3 வீடு இயங்கும். அது வந்து முதல் தரமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 7, 11 நடக்கும்போதும் இது 2வது ரகமாக எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இந்த கிரகங்கள் தசை நடத்தினா இந்த 3 வீடு இயங்கும் போது சுப பலன் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 2, 6, 10 அப்படிங்கும்போது 3வது ரகம், ஏன்னா 6 வந்து இதில் சம்மந்தப்படுறதுனால அது வந்து 3வது ரகமாக எடுத்துப்போம். 4, 8, 12 நடக்கும்போது 4ஆம் வீட்டில் இருந்து நடத்தினாலும் சரி, 8லேருந்து நடத்தினாலும் சரி, 12 நடத்தினாலும் இது வந்து அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குறது இல்லைங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து ஏன்னா 8ம் 12 இதில் சம்மந்தமாகி வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது வந்து மைனஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சனி, புதன், சுக்கிரன் சொல்லக்கூடியவங்களாம் வந்து இவங்க என்ன சொல்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பொருளணின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து அருளணின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சூரியன், குரு, சந்திரன், செவ்வாயெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொருளணின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு 6 வருஷம், குருக்கு 16 வருஷம், சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7ன்னு சொல்லும்போது 39 வருஷம் தான் வந்து இவங்க 4 பேருக்கு வந்து தசை சேர்ந்து வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன், புதன், சனி 20 வருஷம், 17 வருஷம், 19 வருஷம் போட்டு 56 வருஷம் வந்து இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 56 வருஷம் தசை வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து சுக்கிரன் லக்னத்தில் பிறக்கிறவங்களோ, புதன் லக்னத்தில் பிறக்கிறவங்களோ, சனி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சனியோட நட்சத்திரத்திலே பிறந்தாங்கனாக்கா அந்த கர்ப்ப செல்லு போக மிச்சம் இருக்கக்கூடிய தசை கணக்கெட்டு
எடுத்துக்கிட்டோம்னா கூட இப்போ வந்து ஃபஸ்ட்டு சனி தசை, 2வது புதன் தசை, அடுத்தது கேது ஒரு 7 வருஷம் சேர்த்துக்கிட்டு ஒரு இதுவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ மொத்தம் சேர்த்து அவங்களுக்கு வந்து 63 வருஷம் வரைக்குமே வந்து அடுத்தடுத்து திரிகோணாதிபதி திசைகளே வருங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்து முதல்ல ஆரம்ப தசை என்னன்னு பாருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் வந்து திரிகோணாதிபதி தசைகளா, கேந்திராதிபதி தசைகளான்னு பார்க்கும்போது, இதுலேருந்து வந்து நம்ம பலன் வந்து கரெக்டாக எடுக்கலாங்க. நல்லா இதில வந்து வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சூரியன், குரு, சந்திரன், செவ்வாய் லக்னக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சூரிய நட்சத்திரத்திலே வந்து ஒரு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு 6 வருஷம், 10 வருஷம், 7 வருஷம்னு சொல்லிட்டு ராகு ஒரு 18 வருஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, குரு வந்து ஒரு 16 வருஷம் சொல்ல ஒரு 57 வருஷங்கள் வந்து இந்த திரிகோணாதிபதி திசைகளே வந்து அடுத்தடுத்து இவங்களுக்கும் வருங்க. அந்த மாதிரி வந்து இந்த கூட்டணிகளை வந்து பார்த்துட்டு திரிகோணாதிபதிகள் திசையெல்லாம் நடக்கும்போது சிறப்பான பலனும், கேந்திரா கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தாலும் பரவாயில்ல. இந்த 6, 8, 12 கிரகங்கள் தசை நடத்தும்போது அதோட திரிகோணங்கள்லாம் இயங்கும் போதும் அதுக்குண்டான பலன் நடத்தக்கூடிய தசா வருஷத்துக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸை பார்த்து நம்ம எடுத்துக்கும் போது பலன்களை வந்து நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லி இந்த உரையை வந்து நான் முடிக்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்லது ஒரு பதிவில் பார்க்கலாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.